ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார கையில் இருக்கிறது கள்ளி செடி தான். கள்ளி செடி இல்லை, கள்ளி பழம். பார்த்த உடனே பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வியாபாரம் முடிச்சுட்டு போகும்போது சிக்கன் வாங்கிட்டு போகலான்னு சொன்னார். அங்கே போன உடனே காடையை பார்த்தோன்னா ஆசையாக வந்துருச்சு. காடையே வாங்கி கிரேவி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அதுக்கு என்ன வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொன்னார். வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். என் பொண்ணு கொடுத்ததையும் போதும் கடகடன்னு சமைச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. தால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு. காடை கிரேவி பண்ணியிருக்கும்போது காடை கிரேவி பண்ணி கொடுமான்னு இல்லை காடை தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. அம்மா சாப்பிட்ட கையோட பூங்காக்கு போகலான்னாங்க. பூங்கா ஓப்பனிங் பண்ணியே 1 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் நான் பூங்காக்கு போனதே கிடையாது. நிறைய டைம் எல்லாருமே வாக் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு டைம் கூட போய் பார்க்கல. வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே படுத்து தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நடந்தே பூங்காக்கு வந்துடலாம். அவ்வளோ கிட்டத்தில் தான் நம்ம பூங்கா இருக்குது. ஆனாலுமே நம்ம வந்தது கிடையாது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி இருக்குது. குடிநீர் சுத்தரிக்கப்பட்ட குடிநீராக அவ்வளோ சூப்பராக எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. வாக் பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம், நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம திருவண்ணாமலையில் கோயிலை தவிர வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இந்த பூங்கா வந்தது ரொம்ப பெரிய சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்கள்லாம் நிறைய க்ரௌடு, ரொம்ப ரொம்ப கூட்டம், சரியான கூட்டம். நான் இவ்வளோ கூட்டத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. சென்னையில் பார்த்த மாதிரி இருந்தது. என்னமோ சென்னைக்கே வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி வரும்போதே மலையை கூப்பிட்டு வந்தோம். இடியும் மின்னலும் மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து கிளம்பி சரி நேராக வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். வந்த கையோட என் பொண்ணு வந்துட்டு சுட சுட போட்டு கொடுத்தாங்க. வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.